உணர்த்துகிறார். இந்த நாட்கள் அநேக கூட்டங்கள், அநேக பிரசங்க பீடங்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலையும் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? இல்லாட்ட ஆரம்பத்துல எல்லாரும் கூட இயேசு இருப்பார். ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாம் இயேசு எல்லாரும் கூட இருப்பாரு. உங்களுடைய ஆராதனைகள் வித்தியாசமாய் மாறும் பொழுது, உங்களுடைய பிரசன்னங்கள் வித்தியாசமாய் மாறும் பொழுது, நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குள் இருந்துதான் நீங்கள் கிரியை செய்கிறீர்களா, இல்லைன்னா கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு போய் விட்டதுக்கு பிறகு நீங்கள் கிரியை செய்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்கள் அநேக கூட்டங்கள் ஆவியானவர் இல்லை. இதை குறித்து நான் மெசேஜ் கொடுப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த மெசேஜை நீங்க கேளுங்க. இதுக்கு வருகிற மெசேஜ்கள் எல்லாமே ஒரு எச்சரிப்பின் செய்தியா தான் உங்களுக்கு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் ரொம்ப வியாகுலப்படுகிறார். இந்த கள்ள ஊழியக்காரர்களை கொடுத்து கர்த்தர் ரொம்ப வேதனைப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஆரம்பத்தில், நான் இன்றைக்கும் சொல்வேன், ஒரு ஊழியக்காரரை ஆரம்பத்தில் அவர் பரிசுத்தமாத்தான் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவனை புடமிட்டு அவனை பரிசுத்தப்படுத்தி அதுக்கு அப்படித்தான் ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆனால் அவனுக்கு ஒரு பொருளாசை, ஒரு பெண்ணாசை, ஒரு பொன்னாசை வந்த உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? தேவனை மறந்து அவன் ஆடத் தொடங்குகிறான். அவனுடைய ஆட்டம் அப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்திருப்பேன். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல நின்று பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறீர்களோ, காலை ஒட்ட நறுக்குவார்ன்னு நான் அந்த மெசேஜை சொல்லியிருக்கிறேன். அது கன்ஃபார்ம், அல்ல எந்த மாற்றம்